என் தங்கமே, வாழ்க்கையில் எதிர்பாராதபடி தோன்றும் மர்மமான தடைகள் உன்னை தடுக்க வரவில்லை, உன்னை தட்டிக் கேட்க வரவில்லை, உன்னை திருப்பி வழிநடத்த வருகிற ஒரு ஆழமான அழைப்பு. நீ முன்னே செல்ல தயாராக இருக்கும் நேரத்தில் சில கதவுகள் மூடப்படுவது தண்டனை அல்ல. அது உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான மறைமுக அருள். அம்மன் அருள் பல நேரங்களில் நேரடி ஆசீர்வாதமாக வராது. அது சோதனையாக வந்து உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிக்கொணரும். நீ விரும்பிய ஒன்று தாமதமாகும் போது மனம் குழப்பமாகும். ஏன் இப்படி நடக்கிறது என்று எண்ணம் அலையும். ஆனால் அந்த தாமதம் உன்னை சீர்படுத்தும் நேரம். உன் பொறுமையை வலுப்படுத்தும் காலம். உன் எண்ணங்களை தெளிவாக்கும் தருணம். அம்மன் தரும் சோதனை என்பது உன்னை சிதைக்க அல்ல, உன்னை செம்மைப்படுத்த. ஒரு சில நேரங்களில் நீ தள்ளப்பட்டதாக உணர்வாய். ஆனால் அந்த தள்ளுதல் உன்னை தவறான பாதையிலிருந்து பாதுகாக்கும் ஒரு தெய்வீக கை. என் தங்கமே, தடைகள் வந்தால் உடனே அதை தீயதென கருதாதே. சில தடைகள் உன் ஆவலை சோதிக்கும். உன் நம்பிக்கையை பரிசோதிக்கும். உன் தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்தும். நீ உண்மையாக விரும்புகிறாயா அல்லது ஒரு தற்கால உணர்ச்சியால் விரும்புகிறாயா என்பதை அறியச் செய்கிறது. இந்த சோதனை உன் உள்ளத்தில் உறுதியை உருவாக்கும். அந்த உறுதி தான் உன்னை நிலையான வெற்றிக்கு கொண்டு செல்லும். அம்மன் தரும் சோதனை மென்மையாகவும் இருக்கலாம், கடினமாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் அது அமைதியாக இருக்கும். நீ முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்காமல் இருப்பது போல தோன்றும். அந்த அமைதியில் தான் உன் உள்ள குரல் வலுவாக கேட்கும். வெளி சத்தம் குறைந்தால் தான் உள்ளத்தின் சத்தியம் தெளிவாக ஒலிக்கும். அந்த ஒலி உன்னை மாற்றும். என் தங்கமே, நீ தடுக்கப்பட்ட இடத்தை கவனமாக பார். அங்கு ஒரு பாடம் இருக்கும். ஒரு பழக்கம் திருத்தப்பட வேண்டியிருக்கும். ஒரு எண்ணம் சுத்திகரிக்கப்பட வேண்டியிருக்கும். ஒரு பயம் விடுவிக்கப்பட வேண்டியிருக்கும். அந்த தடையை வெறுத்து ஓடாதே. அதற்கு முன் நின்று அதன் அர்த்தத்தை உணர். அது உன்னை வலிமையாக்கும். வாழ்க்கையில் சில மனிதர்கள் திடீரென விலகி விடுவார்கள். சில வாய்ப்புகள் கையில் வந்து போய்விடும். சில திட்டங்கள் முறிந்து விடும். இந்த முறிவுகள் உன் உள்ளத்தை சுத்திகரிக்கும் தீப்பொறி. அம்மன் உன்னை அதிக ஒளி பெற தகுதியானவனாக மாற்றுகிறார். அதிக ஒளி பெறும் முன் பழைய சாயல்கள் கரைய வேண்டும். அதற்காகவே சில தடைகள். என் தங்கமே, சோதனை காலத்தில் உன் மனம் பலவீனமாக உணரலாம். ஆனால் அந்த பலவீனம் கூட உன் உண்மையான பலத்தை கண்டறிய உதவும். நீ முழுமையாக உன்னை நம்பாத இடத்தில் தான் அதிக அச்சம் இருக்கும். அந்த அச்சத்தை கடக்கும்போது உன் உள்ளத்தில் புதிதாக ஒரு நம்பிக்கை பிறக்கும். அது உன் ஆன்ம நம்பிக்கை. அம்மன் தரும் சோதனை உன்னை தனிமையில் நிறுத்தலாம். அந்த தனிமை வெறுமை அல்ல. அது உன் உள்ளத்தை கேட்கும் நேரம். நீ எப்போதும் பிறரின் கருத்துக்களை கேட்டு வாழ்ந்திருந்தால் இப்போது உன் சொந்த குரலை கேட்க கற்றுக்கொள்வாய். இந்த தனிமை உன் உண்மையான அடையாளத்தை வெளிக்கொணரும். என் தங்கமே, தடைகள் வந்தால் உன் உள்ளத்தில் கோபம் வரலாம். ஆனால் அந்த கோபத்தை மெதுவாக விழிப்புணர்வாக மாற்று. ஏன் இது எனக்கு வந்தது என்று அல்ல, இது என்னை எதற்காக தயார்படுத்துகிறது என்று எண்ணு. இந்த மாற்றம் உன் ஆன்மாவை உயர்த்தும். நீ பாதிக்கப்பட்டவனாக இருந்து பயிற்சி பெறும் வீரனாக மாறுவாய். சில தடைகள் உன் வேகத்தை குறைக்கும். அது உன் ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தும். மிக வேகமாக ஓடினால் சில முக்கியமான சைகைகளை நீ தவறவிடுவாய். அம்மன் உன்னை மெதுவாக்கி சில உண்மைகளை காணச் செய்கிறார். அந்த உண்மைகள் உன் வாழ்நாளில் பெரும் அர்த்தம் தரும். என் தங்கமே, சோதனை என்பது அன்பில்லாத செயல் அல்ல. அது மிக ஆழமான அன்பின் வெளிப்பாடு. ஒரு தாய் குழந்தையை வலிமையாக்க வேண்டுமெனில் சில கடின பயிற்சிகளை தருவாள். அது துன்பம் அல்ல, வளர்ச்சி. அதுபோலவே தெய்வீக சக்தி உன்னை உன் முழு திறனை அடைய தயார்படுத்துகிறது. தடைகள் உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை வெளிக்கொணரும். அந்த பயத்தை நீ நேராக பார்த்தால் அது மெதுவாக கரையும். ஓடி மறைந்தால் அது பெரிதாகும். அம்மன் தரும் சோதனை உன்னை ஓடாமல் நிற்க கற்றுக் கொடுக்கும். இந்த நிற்கும் திறன் உன் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை தரும். என் தங்கமே, சில தடைகள் உன் நம்பிக்கையை சிதைக்க முயலும். ஆனால் அந்த நேரத்தில் நீ உன் உள்ள ஒளியை பிடித்துக்கொள்.
வெளியில் இருள் அதிகமாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு தீபம் எப்போதும் எரிகிறது. அந்த தீபம் தான் தெய்வீக அருள். அதை நினைத்து முன்னேறு. சோதனை காலம் உன் உறவுகளை சோதிக்கும். யார் உண்மையாக உன்னுடன் இருக்கிறார்கள் என்பதை காட்டும். யார் தற்கால ஆதரவு என்பதை வெளிப்படுத்தும். இந்த வெளிப்பாடு உன் வாழ்க்கையை சுத்திகரிக்கும். உன் சுற்றத்தில் தேவையற்ற சுமைகளை நீக்கிவிடும். என் தங்கமே, தடைகள் உன் கனவுகளை நிறுத்துவதில்லை. அவை உன் கனவுகளை மேலும் ஆழப்படுத்துகின்றன. நீ எளிதில் கைவிடாமல் இருக்க கற்றுக் கொடுக்கின்றன. உன் மன உறுதியை கல்லை போல கடினமாக மாற்றுகின்றன. இந்த உறுதி தான் உன் வெற்றியின் அடித்தளம். சோதனை முடிந்தபின் நீ பழையவனாக இருக்க மாட்டாய். உன் பார்வை மாறியிருக்கும். உன் எண்ணம் வளர்ந்திருக்கும். உன் உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாகியிருக்கும். அந்த அமைதி தான் அம்மன் அருளின் சின்னம். சோதனை கடந்தவனின் முகத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கும். என் தங்கமே, மர்மமான தடைகள் பயப்பட வேண்டியவை அல்ல. அவை புரிந்து கொள்ள வேண்டியவை. அவை தள்ளி விட வேண்டியவை அல்ல. அவை அணைத்து கொள்ள வேண்டியவை. ஒவ்வொரு தடையும் உன்னை உன் உயர்ந்த நிலைக்கு அழைக்கும் அழைப்பு. அதை ஏற்றுக்கொள். அதில் நம்பிக்கை வை. அதில் அருள் காண். நீ தளராதே. நீ சோர்வடையாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக சக்தி உன்னை வழிநடத்துகிறது. ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவை மேலும் பிரகாசமாக்குகிறது. அந்த பிரகாசம் உலகத்தை கூட ஒளிரச் செய்யும். நீ பயப்படாமல் முன்னேறு. உன் மீது அருள் காத்திருக்கிறது. உன் பாதையில் ஒளி விரிகிறது. உன் உள்ளத்தில் அம்மன் சக்தி உறங்காமல் விழித்திருக்கிறது. அந்த சக்தியுடன் நீ எதையும் கடந்து செல்லும் வலிமை கொண்டவன். என் தங்கமே, சோதனையின் நடுவில் நிற்கும் போது உன் இதயம் சில நேரங்களில் துடிப்பை அதிகப்படுத்தும். எதிர்காலம் தெளிவாக தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த தெளிவின்மை கூட ஒரு அருள். ஏனெனில் அனைத்தும் முன்பே தெரிந்திருந்தால் நம்பிக்கை வளராது. அறியாமையின் இடைவெளியில் தான் நம்பிக்கை விதை முளைக்கும். அந்த விதையை பாதுகாப்பது உன் பொறுப்பு. சில நேரங்களில் நீ செய்த நல்ல செயல்களுக்கு உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம். அதனால் உன் மனம் சோர்ந்து விடக்கூடாது. தெய்வீக செயல்களின் பலன் மெதுவாக வரும். அது வேர்களை ஆழமாக பதிக்கச் செய்து பிறகு கிளைகளை விரிக்கச் செய்கிறது. வேர் இல்லாமல் உயரம் நிலைக்காது. அதனால் தான் உன் வாழ்க்கையில் சில காலம் அமைதியாக தோன்றும். என் தங்கமே, சோதனை உன் மனதில் இருந்த அகந்தையை மெதுவாக கரைக்கும். நீ அனைத்தையும் கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்தை அது மென்மையாக உடைக்கும். அதற்கு பதிலாக ஒரு தாழ்மை பிறக்கும். அந்த தாழ்மை உன்னை மனிதர்களுடன் இணைக்கும். உன் உள்ளத்தில் கருணையை அதிகரிக்கும். கருணை வந்தால் உன் வாழ்க்கை உயர்ந்த அர்த்தம் பெறும். உன் பாதையில் சிலர் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம். உன் நியாயத்தை யாரும் கேட்காமல் தீர்ப்பு வழங்கலாம். அந்த நேரத்தில் அமைதியை தேர்வு செய். அமைதி பலவீனம் அல்ல. அது உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் சின்னம். உண்மை காலத்துடன் வெளிப்படும். நீ உன் உண்மையை காக்க வேண்டும். என் தங்கமே, தடை வந்தபோது உன் மனம் பழைய நினைவுகளை மீண்டும் கொண்டு வரும். முன்னர் நடந்த தோல்விகளை நினைவூட்டும். ஆனால் நீ அந்த நினைவுகளை புதிய பார்வையில் பார். அவை தோல்வி அல்ல. அவை பயிற்சி. ஒவ்வொரு தடுமாற்றமும் உன்னை நிலைநிறுத்த கற்றுக் கொடுத்தது. இந்த உணர்வு உன் உள்ளத்தில் வலிமையை உருவாக்கும். சில சோதனைகள் உன் நம்பிக்கையை ஆழப்படுத்தும். நீ வழிபடும் தெய்வம் வெளியில் இருக்கிறது என்று மட்டும் நினைத்திருந்தால் இப்போது அது உன் உள்ளத்தில் இருப்பதை உணர்வாய். நீ அமைதியாக அமர்ந்து சுவாசத்தை கவனிக்கும் போது அந்த அமைதியில் ஒரு சக்தி இருக்கும். அந்த சக்தி உன்னை உறுதியாக நிறுத்தும். என் தங்கமே, வாழ்க்கையின் மர்மம் எல்லாவற்றையும் உடனே விளக்காது. சில பதில்கள் காலத்துடன் தான் வரும். அந்த காலத்தை காத்திருக்கும்போது உன் உள்ளத்தில் நம்பிக்கையை பாதுகாப்பது முக்கியம். நீ சோர்வடைந்தால் சிறிது ஓய்வு எடு. ஆனால் நம்பிக்கையை விடாதே. அது உன் உயிரின் ஒளி. சோதனை உன் ஆசைகளை சுத்திகரிக்கும். உண்மையில் உனக்கு தேவையானது எது என்பதை தெளிவாக காட்டும். சில ஆசைகள் தற்காலிக உணர்ச்சியில் இருந்து வந்திருக்கும். அவை தானாகவே மறையும். சில ஆசைகள் உன் ஆன்மாவுடன் இணைந்திருக்கும்.
அவை எந்த தடையையும் கடந்து நிலைக்கும். அந்த நிலைத்த ஆசையை பிடித்து கொள். என் தங்கமே, சில தடைகள் உன் பொறுமையை விரிவாக்கும். முன்பு ஒரு சிறிய தாமதத்திலும் உன் மனம் கலங்கியிருக்கும். இப்போது நீ அமைதியாக காத்திருக்க கற்றுக்கொள்வாய். இந்த பொறுமை உன் வாழ்க்கையில் பெரிய கதவுகளை திறக்கும். ஏனெனில் பெரிய அருள் பொறுமை உள்ளவர்களிடம் தான் நிலைக்கும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு இருளுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இருள் வந்தாலே அது நிரந்தரம் என்று நினைக்காதே. இருள் ஒளியை உணரச் செய்யும். ஒளியின் மதிப்பு இருளில் தான் புரியும். இந்த உண்மை உன் மனதை சமநிலையாக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அது தோல்வியில் கூட உன்னை முழுமையாக விடாமல் காப்பாற்றுகிறது. நீ முழுமையாக உடைந்து போகாமல் தடுத்திருக்கிறது. அந்த குரல் தெய்வீக அருள். அதை கேட்கும் மனதை வளர்த்துக்கொள். சோதனை உன் வாழ்வில் உள்ள தேவையற்ற பற்றுகளை அறுக்கும். நீ பிடித்து வைத்திருந்த சில மனிதர்கள், சில பழக்கங்கள், சில நினைவுகள் உன்னை பின்னால் இழுத்திருக்கலாம். அந்த பற்றுகளை மெதுவாக விடுவிக்கச் செய்யும் இந்த காலம். விடுதலை கிடைத்த பிறகு தான் உன் ஆன்மா இலகுவாக பறக்கும். என் தங்கமே, நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த கண்ணீர் உன் உள்ளத்தை சுத்திகரிக்கும். கண்ணீர் பலவீனம் அல்ல, அது உன் உண்மையின் வெளிப்பாடு. உண்மையை ஒடுக்காமல் அனுபவிக்கும் போது உன் மனம் வலிமை பெறும். சோதனை காலத்தில் உன் பிரார்த்தனை ஆழமாகும். முன்பு கேட்க மட்டுமே பிரார்த்தித்திருந்தால் இப்போது நன்றி கூற கற்றுக்கொள்வாய். ஏனெனில் நீ புரிந்து கொள்வாய் எல்லாம் அருள் என்பதை. கிடைத்ததும் அருள், கிடைக்காததும் அருள், தாமதமும் அருள், நிறைவும் அருள். என் தங்கமே, இந்த அனுபவங்கள் உன்னை மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக மாற்றும். நீ கடந்து வந்த வழி ஒருநாள் மற்றொருவருக்கு வழிகாட்டியாக இருக்கும். நீ அனுபவித்த இருள் மற்றொருவருக்கு நம்பிக்கை தரும் கதையாக மாறும். அதுவே உன் வாழ்வின் உயர்ந்த பயன். சோதனை முடிந்தபின் நீ பார்க்கும் உலகம் வேறுபட்டதாக இருக்கும். சிறிய விஷயங்களிலும் நன்றி உணர்வாய். சிறிய மகிழ்ச்சியிலும் நிறைவு காண்பாய். இந்த மாற்றம் உன் உள்ளத்தில் ஏற்பட்ட வளர்ச்சியின் சான்று. என் தங்கமே, எந்த தடையும் நிரந்தரம் அல்ல. எந்த வலியும் நிலைத்தது அல்ல. உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளி மட்டுமே நிலைத்தது. அந்த ஒளியை நினைத்து ஒவ்வொரு நாளும் எழு. உன் பாதையில் நம்பிக்கையுடன் நட. சோதனையை பயமின்றி அணைத்துக்கொள். அது உன்னை உன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் பாலம். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் சுவாசத்தில் அருள் இருக்கிறது. உன் இதய துடிப்பில் சக்தி இருக்கிறது. உன் உள்ளத்தின் அமைதியில் அம்மன் இருப்பாள். அந்த உணர்வுடன் நீ முன்னேறு. உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணம். அந்த பயணத்தில் வரும் ஒவ்வொரு தடையும் உன் ஆன்மாவை மேலும் பிரகாசமாக்கும். அந்த பிரகாசம் உன்னை காக்கும், உன்னை உயர்த்தும், உன்னை உன் உண்மையான சக்தியாக மாற்றும். என் தங்கமே, நீ இந்த பாதையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதி உருவாகும். அந்த அமைதி வெளியில் நிகழ்வுகள் மாறாதிருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நிலைத்த நிலையை தரும். முன்பு சிறிய வார்த்தைகளால் கூட உன் மனம் கலங்கியிருக்கும். இப்போது அதே வார்த்தைகள் உன்னை அதிர வைக்காது. ஏனெனில் நீ உன் மதிப்பை வெளியில் தேடாமல் உள்ளத்தில் கண்டுபிடித்துவிட்டாய். சோதனைகள் உன்னை உன் சுயத்தை மீண்டும் அறிமுகப்படுத்தும். நீ யார் என்பதை மறந்து உலகத்தின் எதிர்பார்ப்பில் வாழ்ந்திருந்தால் இப்போது உன் உண்மையான முகத்தை காண்பாய். அந்த முகம் எளிமையானது. அந்த முகம் அமைதியானது. அந்த முகம் அன்பானது. அதை நீ மறைக்க வேண்டிய அவசியமில்லை. அது தான் உன் சக்தி. என் தங்கமே, சில தடைகள் உன் வேதனையை ஆழமாக தொடும். ஆனால் அந்த வேதனையில் கூட ஒரு மாற்ற சக்தி இருக்கும். வலி உன்னை விழிக்கச் செய்யும். சுகம் பல நேரங்களில் நம்மை தூங்க வைக்கும். வலி வந்தால் நீ உன் வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்வாய். என்னை உயர்த்துவது எது, என்னை சோர்வடையச் செய்வது எது என்று ஆராய்வாய். இந்த ஆராய்ச்சி உன் வாழ்க்கையை புதிய திசைக்கு கொண்டு செல்லும். உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளி சோதனையின் இருளில் மேலும் தெளிவாக தெரியும். வெளியில் எல்லாம் சரியாக இருந்தால் உன் உள்ள குரலை கேட்க தேவையில்லை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் சோதனை காலம் உன்னை உன் உள்ளத்தின் மேல் நம்பிக்கை வைக்க
கற்றுக் கொடுக்கும். அந்த நம்பிக்கை ஒருமுறை வேரூன்றினால் உலகம் உன்னை குலைக்க முடியாது. என் தங்கமே, தடைகள் உன்னை பொறுப்புடன் வாழ கற்றுக் கொடுக்கும். நீ எடுத்த முடிவுகளின் விளைவுகளை நேராக சந்திக்க கற்றுக்கொள்வாய். மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கம் மெதுவாக குறையும். இந்த மாற்றம் உன் உள்ளத்தில் ஒரு முதிர்ச்சி உருவாக்கும். முதிர்ச்சி வந்தால் உன் வார்த்தைகள் மென்மையாகும். உன் பார்வை விரிவாகும். சில நேரங்களில் நீ முழுமையாக புரியாத ஒரு திசைக்கு தள்ளப்படுவாய். நீ திட்டமிட்ட பாதை மாறிவிடும். ஆனால் அந்த புதிய பாதையில் உனக்காக காத்திருக்கும் அருள் இருக்கும். பழைய பாதையில் நீ வளர முடியாமல் இருந்திருப்பாய். புதிய பாதை உன் மறைந்த திறன்களை வெளிக்கொணரும். என் தங்கமே, சோதனை காலம் உன் நன்றியுணர்வை அதிகரிக்கும். சிறிய உதவிக்கும் நீ மனமார நன்றி கூறுவாய். உன் வாழ்க்கையில் இருந்த சாதாரண விஷயங்களும் அரியதாக தோன்றும். இந்த நன்றியுணர்வு உன் உள்ளத்தில் ஒரு இனிமையை உருவாக்கும். அந்த இனிமை உன் உறவுகளையும் இனிமையாக்கும். தடைகள் உன் ஆழ்ந்த பயங்களை வெளிக்கொணரும். தோல்வி பயம், நிராகரிப்பு பயம், தனிமை பயம். இந்த பயங்களை நீ நேராக சந்திக்கும்போது அவை மெதுவாக தங்கள் சக்தியை இழக்கும். ஓடி மறைவதை விட நேராக நிற்கும் துணிவு உன் உள்ளத்தில் பிறக்கும். அந்த துணிவு தான் உன் புதிய வாழ்க்கையின் அடித்தளம். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஒரு நேரம் வரும். நீ கடந்த சோதனைகளை நினைத்து சிரிப்பாய். அப்போது நீ புரிந்து கொள்வாய், அது உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்க வந்தது என்று. அந்த உணர்வு உன் இதயத்தை நிரப்பும். நீ உன் பயணத்தை பெருமையுடன் பார்ப்பாய். சோதனை காலம் உன் ஆன்மீகத்தை ஆழப்படுத்தும். வெளிப்புற சடங்குகளை விட உன் உள்ளத்தின் உண்மையை முக்கியமாக கருதுவாய். அமைதியாக அமர்ந்து உன் சுவாசத்தை உணர்வது கூட ஒரு பிரார்த்தனை என்று உணர்வாய். உன் அன்பான எண்ணங்கள் கூட ஒரு வழிபாடு என்று புரிந்து கொள்வாய். என் தங்கமே, சில தடைகள் உன்னை தற்காலிகமாக நிறுத்தும். அந்த நிறுத்தம் வீண் அல்ல. அது உன் உள்ளத்தை சீரமைக்கும் இடைவேளை. நீ தொடர்ந்து ஓடியிருந்தால் உன் ஆன்மா சோர்ந்து போயிருக்கும். இந்த இடைவேளை உன்னை மீண்டும் புத்துணர்வுடன் எழச் செய்கிறது. நீ இப்போது உணரும் வலி ஒருநாள் உன் கருணையின் மூலமாக மாறும். நீ அனுபவித்த துன்பம் பிறரின் துன்பத்தை புரிந்து கொள்ள உதவும். இதயம் மென்மையடையும். கருணை பெருகும். இந்த கருணை தான் உன்னை உண்மையான மனிதனாக உயர்த்தும். என் தங்கமே, வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் உன் உள்ளத்தில் ஒரு புதிய திறனை திறக்கும். முன்பு உனக்கே தெரியாத வலிமை வெளிப்படும். நீ சோர்வடையாமல் தொடர்ந்து முயற்சி செய்யும் ஆற்றல் உன்னுள் இருப்பதை காண்பாய். அந்த கண்டுபிடிப்பு உன் தன்னம்பிக்கையை பலப்படுத்தும். சோதனை முடிந்தபின் நீ வெற்றி பெற்றதற்காக மட்டும் மகிழ மாட்டாய். நீ வளர்ந்ததற்காக மகிழ்வாய். உன் உள்ளம் ஆழமான அமைதியை அனுபவிக்கும். அந்த அமைதி தான் உண்மையான வெற்றி. என் தங்கமே, உன் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையையும் அன்புடன் அணைத்துக்கொள். அது உன்னை மாற்றும் ஒரு ஆசிரியர். அது உன்னை வழிநடத்தும் ஒரு சக்தி. அது உன்னை உயர்த்தும் ஒரு பாலம். நீ தளராதே. உன் உள்ளத்தில் இருக்கும் அருளை நினைத்து ஒவ்வொரு நாளும் எழு. உன் சுவாசம் ஓடும் வரை உன் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை தான் உன் ஒளி. அந்த ஒளி தான் உன் காவல். அந்த ஒளி தான் உன் உண்மையான சக்தி. சோதனை உன்னை பயமுறுத்த வந்தது அல்ல, உன்னை விழிக்கச் செய்ய வந்தது. விழித்த மனம் எந்த இருளையும் கடந்து செல்லும். நீ இந்த பயணத்தில் தனியாக இல்லை. உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மென்மையான தெய்வீக சக்தி உன்னை தாங்கி நிற்கிறது. அது உன்னை விடாது. நீ விழுந்தால் தூக்கும். நீ சோர்ந்தால் தழுவும். நீ அழுதால் ஆறுதல் தரும். அந்த சக்தியில் நம்பிக்கை வை. என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு சாதாரண பயணம் அல்ல. அது ஒரு பரிசுத்த மாற்ற பயணம். ஒவ்வொரு தடையும் உன் ஆன்மாவை செதுக்கும் ஒரு கருவி. அந்த செதுக்கலில் இருந்து ஒரு பிரகாசமான உருவம் வெளிப்படும். அந்த உருவம் நீயே. உன் உண்மையான நீ. அமைதியாக முன்னேறு. நம்பிக்கையுடன் நட. அருளை உணர்ந்து வாழ். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உன் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள். உன் உள்ளத்தின் ஒளியை பாதுகாப்பு. அந்த ஒளியில் நீ என்றும் நிலைத்திருப்பாய். என் தங்கமே, இப்போது நீ நடந்து கொண்டிருக்கும் பாதை
முன்பை விட ஆழமான அர்த்தம் பெற்றுள்ளது. முன்பு நீ வெளிப்புற வெற்றியை தேடியிருந்தால் இப்போது உன் உள்ளத்தின் அமைதியை முதலில் தேடுகிறாய். இந்த மாற்றம் தான் உன் ஆன்மாவின் விழிப்பு. உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பதைக் காட்டிலும் நீ உன்னை எப்படி உணர்கிறாய் என்பதுதான் முக்கியம் என்பதை நீ உணர ஆரம்பித்திருக்கிறாய். சில நேரங்களில் சோதனைகள் தொடர்ச்சியாக வருவது போல தோன்றும். ஒரு பிரச்சனை முடிவடையாமல் இன்னொன்று தொடங்கும். அந்த நேரத்தில் மனம் சோர்ந்து போகலாம். ஆனால் இந்த தொடர்ச்சி கூட ஒரு பயிற்சி. நீ ஒவ்வொரு தடையையும் தனித்தனியாக பார்த்து கையாள கற்றுக்கொள்கிறாய். எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை புரிந்து கொள்கிறாய். இந்த புரிதல் உன் மனதை இலகுவாக்கும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு புதிய தைரியம் உருவாகி வருகிறது. முன்பு பயந்து தவிர்த்த சில விஷயங்களை இப்போது அமைதியாக எதிர்கொள்கிறாய். அந்த தைரியம் கூச்சலிடாது. அது அமைதியாக இருக்கும். ஆனால் அது மிகவும் வலிமையானது. அது உன் கண்களில் தெரியும். உன் நடைபாதையில் தெரியும். உன் வார்த்தைகளின் தெளிவில் தெரியும். வாழ்க்கை உன்னை சில நேரங்களில் முற்றிலும் வெறுமையான நிலைக்கு கொண்டு செல்லலாம். திட்டங்கள் இல்லாமல், எதிர்பார்ப்புகள் இல்லாமல், நிச்சயமில்லாமல். அந்த வெறுமை பயமளிக்கலாம். ஆனால் அந்த வெறுமை தான் புதிய படைப்பின் இடம். பழைய எண்ணங்கள் கரைந்த இடத்தில் தான் புதிய எண்ணங்கள் பிறக்கும். பழைய அடையாளம் கரைந்த இடத்தில் தான் உண்மையான அடையாளம் வெளிப்படும். என் தங்கமே, நீ இப்போது புரிந்து கொள்கிறாய், எல்லா பதில்களும் உடனே கிடைக்க வேண்டிய அவசியமில்லை என்று. சில பதில்கள் உன் அனுபவங்களின் வழியாகவே வரும். சில உண்மைகள் சொல்லிக் கொடுக்க முடியாதவை. அவை வாழ்ந்து உணர வேண்டியவை. இந்த வாழும் அனுபவம் தான் உன் ஆன்மீக வளர்ச்சி. உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை விதை முளைத்து வளர்கிறது. அது வெளிப்புற சூழ்நிலைகளால் எளிதில் சுருங்காது. ஏனெனில் அது இப்போது உன் உள்ளத்தின் ஆழத்தில் வேரூன்றியுள்ளது. வெளியில் காற்று பலமாக வீசியாலும் அந்த வேர் உன்னை நிலைத்திருக்கச் செய்யும். இந்த நிலைத்தன்மை தான் உன் உண்மையான பாதுகாப்பு. என் தங்கமே, உன் பயணத்தில் நீ சில விஷயங்களை இழந்திருக்கலாம். ஆனால் அந்த இழப்புகள் கூட ஒரு இடம் உருவாக்கியுள்ளது. அந்த இடத்தில் புதிய அருள் நுழையும். புதிய உறவுகள் வரும். புதிய வாய்ப்புகள் திறக்கும். வாழ்க்கை வெறுமையை வெறுமையாக விட்டு விடாது. அது எப்போதும் நிரப்பும். ஆனால் அந்த நிரப்புதலை ஏற்க உன் மனம் திறந்திருக்க வேண்டும். சோதனை காலம் உன்னை உன் சுவாசத்தை கவனிக்க கற்றுக் கொடுத்தது. மனம் குழப்பமாக இருந்தால் மெதுவாக சுவாசிக்க கற்றுக் கொடுத்தது. இந்த எளிய பழக்கம் கூட உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தரும். ஏனெனில் அமைதியான சுவாசம் அமைதியான எண்ணங்களை உருவாக்கும். அமைதியான எண்ணங்கள் தெளிவான முடிவுகளை உருவாக்கும். என் தங்கமே, நீ இப்போது உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்கிறாய். எது நடந்தாலும் நான் அதை கடந்து செல்வேன் என்ற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெளியில் இருந்து யாரும் தர முடியாது. அது உன் அனுபவங்களின் மூலம் உனக்குள் உருவானது. அது உன் சொந்த செல்வம். சில தடைகள் உன் வாழ்க்கையின் வேகத்தை குறைத்தது. ஆனால் அந்த மெதுவான வேகம் உனக்கு சுற்றியுள்ள அழகை காண அனுமதித்தது. முன்பு கவனிக்காத சிறிய மகிழ்ச்சிகளை இப்போது உணர்கிறாய். ஒரு சூரிய உதயம், ஒரு மென்மையான காற்று, ஒரு அன்பான வார்த்தை. இந்த சிறிய தருணங்கள் உன் இதயத்தை நிரப்புகின்றன. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருந்த கோபம் மெதுவாக கரைந்து வருகிறது. அதற்கு பதிலாக புரிதல் பிறக்கிறது. மக்கள் தங்கள் அளவுக்கு மட்டுமே செயல்படுகிறார்கள் என்பதை நீ உணர்கிறாய். இந்த உணர்வு உன்னை மன்னிக்க கற்றுக் கொடுக்கிறது. மன்னிப்பு உன் மனத்தை விடுவிக்கிறது. விடுதலை கிடைத்த மனம் இலகுவாக பறக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு பெரிய போட்டியாக பார்க்கவில்லை. ஒவ்வொருவருக்கும் தனி பயணம் உள்ளது என்பதை புரிந்து கொள்கிறாய். ஒப்பீடு குறைகிறது. உன் பாதையை உன் வேகத்தில் நடக்கத் தொடங்குகிறாய். இந்த சுதந்திரம் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது. என் தங்கமே, சோதனை காலத்தில் நீ அழுத தருணங்கள் வீணாக போகவில்லை. அந்த கண்ணீர் உன் இதயத்தை மென்மையாக்கியது. அந்த மென்மை உன்னை மனிதனாக உயர்த்தியது. இப்போது நீ பிறரின் வலியை ஆழமாக உணர முடிகிறது. இந்த உணர்வு உன் உறவுகளை ஆழமாக்கும்.
வாழ்க்கை உன்னை தொடர்ந்து கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடம். நீ இப்போது அந்த பாடங்களை எதிர்த்து போராடவில்லை. அதை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்கிறாய். இந்த ஏற்றுக்கொள்வது பலவீனம் அல்ல, அது விழிப்புணர்வு. என் தங்கமே, உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான மகிழ்ச்சி உருவாகியுள்ளது. பெரிய காரணம் இல்லாமல் கூட அந்த மகிழ்ச்சி இருக்கும். அது உன் உள்ளத்தின் நிலைத்த தன்மையின் அறிகுறி. வெளியில் நிகழ்வுகள் மாறினாலும் உன் உள்ள அமைதி மாறாமல் இருக்க ஆரம்பித்துள்ளது. நீ கடந்த சோதனைகளை நினைக்கும் போது இப்போது நன்றி உணர்கிறாய். அது இல்லையெனில் இன்று இந்த அளவுக்கு நீ வளர்ந்திருக்க மாட்டாய். அந்த உணர்வு உன் வாழ்க்கையை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது. ஒவ்வொரு அனுபவத்தையும் நீ மதிக்க ஆரம்பித்திருக்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது. நீ தயாராகி விட்டாய். உன் மனம் தெளிவடைந்தது. உன் இதயம் மென்மையடைந்தது. உன் ஆன்மா வலிமை பெற்றது. இந்த நிலைமையில் வரும் அருள் நீண்ட காலம் நிலைக்கும். அமைதியாக முன்னேறு. அவசரப்படாதே. உன் உள்ளத்தின் குரலை கேள். அந்த குரல் இப்போது தெளிவாக ஒலிக்கிறது. அது உன்னை தவறான பாதைக்கு அழைக்காது. அது உன்னை உன் உண்மையான உயரத்திற்கு அழைக்கும். என் தங்கமே, நீ இப்போது பயத்தை விட நம்பிக்கையை தேர்வு செய்கிறாய். கோபத்தை விட அன்பை தேர்வு செய்கிறாய். குழப்பத்தை விட தெளிவை தேர்வு செய்கிறாய். இந்த தேர்வுகள் தான் உன் வாழ்க்கையை மாற்றுகின்றன. சிறிய தேர்வுகள் பெரிய மாற்றத்தை உருவாக்குகின்றன. உன் பயணம் இன்னும் தொடர்கிறது. ஆனால் நீ இனி பழைய மனிதன் இல்லை. நீ சோதனையில் சிதறாமல் செதுக்கப்பட்டவன். நீ தடைகளில் தள்ளப்பட்டு உடையாமல் தகுதி பெற்றவன். உன் உள்ளத்தில் ஒளி நிலைத்து நிற்கிறது. அந்த ஒளியை காப்பாற்று. அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள். எந்த இருளும் நிரந்தரம் அல்ல என்பதை நினைவில் வை. உன் உள்ளத்தில் இருக்கும் அருள் எப்போதும் உன்னை வழிநடத்தும். நீ அமைதியாக நடந்தால் பாதை தானாக திறக்கும். நீ நம்பிக்கையுடன் இருந்தால் கதவுகள் தானாக திறக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒரு அரிய வரம். அதை பயத்தால் சுருக்காதே. நம்பிக்கையால் விரிவாக்கு. அன்பால் நிரப்பு. விழிப்புணர்வால் வழிநடத்து. சோதனைகள் உன்னை உருவாக்கியதை மறக்காதே. அந்த உருவாக்கத்தின் பலனை இப்போது வாழத் தொடங்கு. உன் உள்ளத்தின் ஒளியில் நீ நிலைத்து நிற்பாய். அந்த ஒளி உன்னை என்றும் காக்கும்.